ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த காலம் முழுவதும் என்னை காத்தீங்களே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. ராஜா, எங்களை காத்தீங்களே உமக்கு நன்றி அப்பா. சென்ற மாதங்கள் சென்ற வருடங்கள் முழுவதுமாக என்னை காத்து இந்த நேரத்தில் எங்களை கூட்டி சேர்த்திருக்கீங்களே உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. சிங்க கெபிகளின் மத்தியிலும் கொள்ளை கூட்டங்கள் மத்தியிலும் எங்களை பாதுகாத்தீரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி என்று சொல்வோம். சிங்க கெபிகள் அப்பா, எதிரியின் கூட்டங்கள் என்னை நெருங்காமல் பாதுகாத்தீரே உமக்கு நன்றி. எத்தனையோ கஷ்டங்கள் வந்ததே, எத்தனையோ போராட்டங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வந்ததே, எல்லாவற்றிலும் இருந்து என்னை காத்தீரே உமக்கு நன்றி. எல்லாரும் அப்படியே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க பாட்டு. அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி. என்னை காத்தீங்களே உமக்கு நன்றி. உடனிருந்தீரே உமக்கு நன்றி. சென்ற வருடங்கள் முழுவதும் என்னை காத்தீரே. எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ போராட்டங்கள், மனிதர்களின் சூழ்ச்சிகள், எத்தனையோ பேர் என்னை விட்டுட்டு போன போதிலும் நீங்க என்னை விடாமல் காத்தீங்களே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லலாம். என்ன நடந்தாலும் நன்றி ஆண்டவர் அப்பா. யார் கை விட்டுட்டு போனாலும் உமக்கு நன்றி ஆண்டவர். நன்றி என்று சொல்லலாமா அப்பா? உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. இடைவிடா நன்றி உமக்கு தானே. இணையில்லா தேவன் உமக்கு தானே. 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 என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் உமக்கு நன்றி அப்பா. யார் கைவிட்டாலும் உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி. இடைவிடா நன்றி உமக்கு தானே அப்பா. உமக்கு தான் தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு தானே. இணையில்லா தேவன் உமக்கு தானே. தேடி வந்தீரே, தேடி வந்தீரே நன்றி ஐயா. தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா. தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி. இடைவிடா நன்றி உமக்கு தானே. இணையில்லா தேவன் உமக்கு தான். இடைவிடா நன்றி, இடைவிடா நன்றி உமக்கு தானே. இணையில்லா தேவன் உமக்கு. நிம்மதி தந்தவரே, நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா. நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே அப்பா உமக்கு நன்றி. நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி. இடை
நிகர் யாருமே இல்லை. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. நீதி தேவனே, நீதி தேவனே நன்றி ஐயா. வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நீதி தேவனே நன்றி ஐயா. வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் அப்பா உமக்கு தான். இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தான். அநாதி தேவன், அநாதி தேவனே நன்றி ஐயா. அரசாயும் தெய்வமே நன்றி ஐயா. அநாதி தேவனே நன்றி ஐயா. அரசாயும் தெய்வமே ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு. அப்படியே சொல்லாமா? இணையில்லா தேவன் உமக்கு தானே. அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? எல்லாரும் வாய்களை திறந்து அப்பா உமக்கு நன்றி. இயேசு ராஜாவே உமக்கு நன்றி. பரிபூரண தெய்வமே உமக்கு நன்றி. சர்வ சிருஷ்டிகளின் அதிபதியே உமக்கு நன்றி. எங்களை ஆளுகிறவரே உமக்கு நன்றி. எங்கள் ராஜாவே உமக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கையின் தலைவராக இருப்பவரே உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? அப்பா என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அப்பா எனக்கு தோல்வியே வந்தால் நான் உமக்கே நன்றி செலுத்துவேன். அப்பா நான் உமக்கே நன்றி செலுத்துவேன். என்னை தேடி வந்தீரே, என்னை தெரிந்து கொண்டீரே உமக்கு நன்றி. அப்பா மனிதர்கள் என்னை விட்டு போன போதிலும் நீங்க என்னை தேடி வந்தீங்களே ராஜா. நீங்கள் என்னை தேடி வந்து என்னை அணைத்து கொண்டீங்களே ராஜா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்பா என் வாழ்க்கையில் நான் நிம்மதி இல்லாமல் இருந்தேன். அப்பா நிம்மதி இல்லாமல் இருந்த போதிலும் எனக்கு நிம்மதி தந்தீங்களே உமக்கு நன்றி. அப்பா எனக்கு நிரந்தரமா என் வாழ்க்கையில் கூட வருபவரே உமக்கு நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி என்று சொல்லுவோமா? என்னை கண்டவரே அப்பா, மனிதரின் கண்கள் என்னை காணாமல் போன போதிலும் உம்முடைய கண்கள் என்னை கண்டதே, உம்முடைய முகம் என்னை பார்த்ததே. உமக்கு நன்றி அப்பா. அப்பா நீங்க இல்லைனா நான் தொலைந்து போயிருப்பேனே ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி நன்றி அப்பா. நான் உண்மையே நம்புவேன் ஆண்டவரே. அப்பா என்ன நடந்தாலும் நான் உண்மையே நம்புவேன், உண்மையே பின்பற்றுவேன். ஆமென். உமக்கு நன்றி. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஏசப்பா சொல்லுவோமா? அப்பா உம்மை நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே அப்பா. யாக்கோபின் தேவன் என் தேவன்,
என்னுடைய பணத்தின் மீது வைத்த நம்பிக்கை, என்னுடைய பலத்தின் மீது வைத்த நம்பிக்கை, அப்பா எல்லா நம்பிக்கையும் நான் உண்மையில் வைக்கிறேன் ஆண்டவரே. வேறு எதன் மீதும் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்பா. உங்க மேல மட்டும்தான் நான் நம்புறேன் அப்பா. மனிதர்கள் மீது வைத்த நம்பிக்கை அப்பா, இன்னுமாக என்னுடைய சொந்தங்கள் மீது வைத்த நம்பிக்கை, எல்லா நம்பிக்கையும் வீண் என்று அறிந்தேன் ஆண்டவரே. உண்மையே நம்புவேன் என்று சொல்லலாமா? நம்புவேன் இறுதி வரை. நீங்க மட்டும்தான் அப்பா கடைசி வரை என் கூட வருவீங்க. வாழ்க்கையில் வேறு யாரும் எனக்கு வேண்டும். என் பணத்தின் மீது நான் வைத்த நம்பிக்கை, என்னுடைய பொருளாசையின் மீது நான் வைத்த நம்பிக்கை அப்பா, எல்லாவற்றையும் நான் எடுத்து போடுறேன் ஆண்டவர். அப்பா, என்னுடைய திறமையின் மீது வைத்த நம்பிக்கை, என்னுடைய பலத்தின் மீது வைத்த நம்பிக்கை அப்பா, எல்லாம் வீண் என்று எனக்கு சொன்னீங்களே அப்பா, உமக்கு நன்றி. என்னுடைய நம்பிக்கை எல்லாம் உங்கள் மேல் ஆண்டவர். எல்லாரும் சொல்லுவோம், அப்பா என்னுடைய நம்பிக்கை எல்லாம் உங்கள் மேல், கண்மலையாகி உங்கள் மேல நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் ஆண்டவர். மணலின் மீது வைத்த நம்பிக்கையை நான் வெறுக்கிறேன் ஆண்டவர். அப்பா, மண்ணான இந்த உலகத்தின் மீது வைத்த நம்பிக்கையை நான் வெறுக்கிறேன் ஆண்டவர். அப்பா, என் நம்பிக்கை எல்லாம் உங்கள் மேல். ஒருவேளை கஷ்டத்தோடு நஷ்டத்தோடு இந்த இடத்துல வந்திருப்பீங்களா? அப்பா, எனக்கு பண கஷ்டம் ஐயா, எனக்கு பொருள் கஷ்டமா இருக்குது, என் சரீரத்துல வேதனை, என் சரீரத்துல இந்த பிரச்சனை, வாழ்க்கையே வெறுத்த நிலைமையில நான் காணப்படுறேன், வாழ்க்கையே வெறுத்த நிலைமையில நான் காணப்படுறேன் என்று சொல்றீங்களா? ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, அப்பா நான் உங்களே நம்புறேன், அப்பா உண்மையே நான் நம்புறேன் ஆண்டவரே. உங்க நம்பிக்கை ஆண்டவர் மேல வைக்கலாமா? உங்களுடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல வைக்கலாமா? அப்பா நான் உண்மையே நம்புறேன், அப்பா நான் உங்களே நம்புறேன். நீங்க என்ன நடத்துங்க, நீங்க என்ன நடத்துங்க, நீங்க என்ன நடத்த போவதற்காய் உமக்கு நன்றி, நீங்க என்ன நடத்த போவதற்காய் உமக்கு நன்றி அப்பா, நீங்கள் என்ன நடத்த போவதற்காய் உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க பாப்போம். வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே உண்மையை நம்புவேன், அப்பா நான் உண்மையை நம்புவேன் சொல்லுங்க. பாவியான எங்கள் மேல் கிருபையாய் இருந்தீரே உமக்கு நன்றி, பாவியான எங்கள் மேல் இரக்கமாய் இருந்தீரே உமக்கு நன்றி. சேற்றில் விழுந்த எங்களை தூக்கி எடுத்தீரே ஆண்டவரே, நாற்றங்கள் எல்லாவற்றையும் கழுவினீரே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நான் உண்மையே ஆராதிக்கிறேன். நீ நல்லவர், நீ சர்வ வல்லவர் என்று சொல்லுவோம். நீ நல்லவர் அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பாவியான
என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. பாவியான எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? உம் பிள்ளையாய் மாற்றினீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரு கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கே நன்றி. எல்லா புகழும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவர், என்னை அழைத்தவர்,
என்னை நீ நேசிக்கின்றாயா? என்னை நீ நம்புகிறாயா? இந்த மனிதர்களை நம்பினது போதும், உலகத்தை நம்பினது போதும், எல்லாவற்றின் மீதும் நீ வைத்த நம்பிக்கை போதும், உலகத்தை நோக்கி ஓடினது போதும், உலகத்தின் மீதாக நீ வைத்த அன்பு போதும். என்னை நீ நேசிக்கின்றாயா? என்னை நீ நம்புகிறாயா என்று ஒரே ஒரு வார்த்தையை உங்களை பார்த்து கேட்கிறான். அப்பா, நான் உங்களை நம்புவேன் என்று சொல்லுவோமா? அப்பா, நான் உண்மையை ஆராதிப்பேன் என்று சொல்லுவோமா? அப்பா, நான் உண்மையை பின்பற்றுவேன் என்று சொல்லுவோமா? உண்மையை பின்பற்றுவேன் என்று சொல்லுவோமா? பாவியான என்னை அப்பா நீர் முன்குறித்தீரே, உமக்கு நன்றி. பாவியான என் மேல் உம்முடைய கிருபையை வைத்தீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி நீ, பாவியான என்னையும், பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
பார்த்து சொல்லுகிறார், நீ கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே, என்னை நம்பு, நீ என் பிள்ளை, நீ என் பிள்ளை என்று சொல்கிறார். எல்லாரும் சொல்லுவோமா? மகளே கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே, நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உன் பிராணி எனக்கு தெரியும் மகனே, உன் சோதனை காலம் கொஞ்ச காலம்தான், மிகுதியான சந்தோஷம் வருவது, குறைவுகள் எல்லாம் மாறி போகும் என்று. ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிட தாங்கிட பலம் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிட பலம் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார், தப்பி செல்ல வழி செய்வார். நம் இயேசு கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாத தேவன் நம் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். அவர்தான் நம்முடைய கர்த்தராகிய யெகோவா. அவர் சொன்னார், நான் யெகோவா ஈரே, நான் யெகோவா ஷாலோம், நான் யெகோவா ஷம்மா, நான் யெகோவா ரூவா, நான் எல் ஷடாவின் தேவன், நான் யெகோவா ரோஃபா, நான் யெகோவா ஓசேனு. எவ்வளவு நாமங்கள், இயேசுவின் நாமங்கள், எவ்வளவு நாமங்கள். உங்களை அவர் கைவிடுவாரா? ஒவ்வொரு ஏற்ற சமயத்தில் உங்களுக்கு வந்து உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இவ்வளவு நேரமும் உம்மை துதித்து ஆராதிக்க நீ தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி இயேசு சுவாமி. விடுதலையோடு உம்மை ஆராதிக்கும்படி நீர் எங்களுக்கு தந்த உமது பெரிய ஸ்லாக்கியத்திற்காய் உமக்கு நன்றி இயேசு சுவாமி. இந்த வாரத்தின் முதல் நாளிலே உமது சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் வரவும், ஆண்டவரே எங்கள் துதி பலியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்தவும் நீர் தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி இயேசு சுவாமி. நன்றி ராஜா, நன்றி இயேசு சுவாமி. தகப்பனே உமக்கு நன்றி இயேசு சுவாமி. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சென்று போன ஆண்டவரே எலெக்ஷனில் நீர் எங்களுக்கு ஆண்டவரை பாராட்டின உமது கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசு சுவாமி. வாய்களை திறந்து ஆண்டவர் நமக்கு பாராட்டின அந்த அன்பை நினைத்து துதி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காய் அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தகப்பன். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1000 நாவுகள் இருந்தாலும் அவரை வாழ்த்த போதாதே. ஆமென். அவர் ஆண்டவரே அவ்வளவு மகிமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி இயேசு சுவாமி. எங்கள் ஜெபத்தை கேட்டீர் ஆண்டவரே, எங்கள் குரலுக்கு செவி கொடுத்தீர் ஆண்டவரே. அப்பா உமது பிள்ளைகளை ஆண்டவரே, விசுவாச பிள்ளைகளுடைய ஜெபங்களை கேட்டு நீர் அற்புதத்தை செய்தபடியினால் உமக்கு நன்றி இயேசு சுவாமி. நன்றி இயேசு சுவாமி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசு சுவாமி. நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி இயேசு சுவாமி. ஆண்டவரே அப்பா, எங்கள் சபைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீர் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. வாழ்க்கையில் போராட்டத்தோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. நீர் சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று. ஆண்டவரே அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவீராக. எந்த துக்கத்தில் உமது பிள்ளைகள் இருந்தாலும் அந்த துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. துக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரே, கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா உமது பிள்ளைகளுடைய நன்மைகளை கைகூடி வர பண்ணுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. திருமண காரியங்கள் கைகூடி வரட்டும் இயேசுவின் நாமத்தினால். கர்ப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. வட்டி கடன்கள் மாறுவதாக ஆண்டவரே. உமது பிள்ளைகளுக்கு சொந்த வீடுகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. எல்லா கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவீராக ஆண்டவரே. கையின் பிரயாச
மாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. பிள்ளைகளுடைய படிப்பு ஆசீர்வதிக்கப்படட்டும். பிள்ளைகளுடைய ஆண்டவரே கைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் அப்பா. கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் வளர கர்த்தர் உதவி செய்யும். உமக்கு பயந்த குடும்பமாய் எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நீர் நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற குடும்பமாய், பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே பேசுகிற குடும்பமாய் எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீ தந்த நல்ல மழைக்காய் ஸ்தோத்திரம், நீ தந்த நல்ல காலநிலைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எல்லாவற்றிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், எல்லாவற்றிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வாரத்தில் ஆண்டவரே பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்கூல் ஓபனிங் சொன்னார்கள் அப்பா, ஆனால் எப்படி என்று தெரியவில்லை. ஆண்டவரே இந்த வாரத்தில் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். உமது பிள்ளைகளோடு கூட கர்த்தர் செல்லுவீராக. ஆமென். பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஃபீஸ் அடைக்க வேண்டிய வழிகளை கர்த்தர் திறந்து கொடுப்பீராக அப்பா. ஹalleluya, ஹalleluya. படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்புகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வருடங்களில் உமது பிள்ளைகள் ஆண்டவரே எடுக்கிற எல்லா முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதாக ஆண்டவரே. ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் அப்பா சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரை ஒருவர் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே ஆண்டவரே. உமது பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக, உமது ஞானத்தை கொடுப்பீராக, உமது புத்தியை கொடுப்பீராக அப்பா. ஆண்டவரே எப்படி நடக்க வேண்டும், ஆண்டவரே எப்படி தகப்பனை மரியாதை செலுத்த வேண்டும் என்று உமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பீராக அப்பா. வேண்டாத நண்பர்கள் வேண்டாம், ஆகாத நண்பர்களை உமது பிள்ளைகளை விட்டு அப்புறப்படுத்துவீராக ஆண்டவரே. எல்லா எரிச்சலின் ஆவிகள், அந்தகாரத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளிடமிருந்து கிரியை செய்யாதபடி அவைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. ஹalleluya, ஹalleluya. பிள்ளைகள் பாதிக்காதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. எந்த ஒரு தவறான வழிகளிலும் பிள்ளைகளை கொண்டு செல்லுகிற நபர்கள் உமது பிள்ளைகளுக்குள் வாழ்க்கையினுள் வராதபடிக்கு அப்பா நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி இயேசு சுவாமி. வியாதிகளோடு தனிமையோடு ஆண்டவரே எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையிலே தனித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் நீர் அடைக்கல அரணாய் இருந்து கர்த்தாவே நீர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி 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 இயேசு சுவாமி. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் போதகருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதியும். ஆண்டவரே சற்று பலகீனமாய் இருக்கிற உமது மகன் மீது உமது இரத்தத்தின் வல்லமை பாயும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹalleluya. உமது வலதுகரத்தின் வல்லமை ஆண்டவரே அப்பா ஆண்டவரே பலகீனப்பட்ட பகுதிகளில் பாயும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹalleluya, ஹalleluya. பலகீனங்கள் மாறட்டும். கர்த்தர் அற்புதத்தை செய்யும். உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம். ஆறுதல் உண்டாகட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டிலும் சமாதானம் பெருகட்டும் ஆண்டவரே. ஆறுதலின் தேவன் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆறுதலாய் வந்து வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நான் சகலவித ஆறுதலின் தேவன் என்று சொன்னீரே. ஒவ்வொருவரையும் உமது பிரசன்னத்தினால் ஆறுதல் படுத்தும் அப்பா. இந்த உலகத்தில் யாரையும் ஆறுதல் படுத்த முடியாது. தேவ பிரசன்னமே எங்களை ஆறுதல் படுத்த முடியும் ஆண்டவரே. ஹalleluya. செங்கடலை கடக்க வைக்க முடியும். யோர்தானின் கோட்டைகளை தகர்க்க முடியும். ஆமென். ஹalleluya. உமது ஆறுதல் எங்களுக்கு கடந்து வரட்டும். உமது ஆறுதல் இல்லாமல் இருந்தால் ஆண்டவரே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உமது ஆறுதலை தந்து எங்களை நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.